சரி, பொதுவாக எந்த ஒரு மருந்து வந்தாலும் 4 முக்கியமான விஷயத்தை நான் பார்ப்பேன். முதல் விஷயம் என்னென்னா எஃபிகசி, எவ்வளோ தூரம் அது நமக்கு பயனை தருகிறது. ரெண்டாவது சேஃப்டி, இந்த மருந்து எடுத்துக்கிறதுனால நமக்கு வேறு எதுவும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது எடுக்கிறதுக்கு சௌரியமான ஒரு மருந்தாக இருக்கா, இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், இது அஃபோர்டபுளாக, காஸ்ட் எப்படி இருக்குது, எல்லோரும் எடுத்துக்கக்கூடிய அளவில் காஸ்ட் இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த 4 விஷயம் இந்த மருந்துக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல் விஷயம் எஃபிகசி. நம்ம எதுக்காக எடுக்கிறோம்? வெயிட் குறையிறதுக்காண்டி எடுக்கிறோம். ஸோ உண்மையிலையுமே வெயிட் குறையுதா அப்படின்னா ஆராய்ச்சிகளில், அதாவது இது ஸ்லோவாக டோஸை இன்க்ரீஸ் பண்ணி மேக்ஸிமம் 2.4 mg வரைக்கும் இந்த டோஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 நாடுகளில் 40 மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேர்த்த இந்த ஆய்வில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவும் இருக்குது. எல்லா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்லையும் எடுத்து இந்த ஆராய்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20% வரைக்கும் வெயிட் லாஸ் இருக்குது. அதாவது மொத்த உடல் எடையில் பர்சன்டேஜ் வைஸ் இத்தனை கிலோன்னு சொல்ல முடியாது. இப்போ 50 கிலோ இருக்கிறவங்களுக்கு 70 கிலோ இருக்கிறவங்களுக்கு கம்மியாக குறையும், 120 கிலோ இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியான கிலோ குறையும். ஸோ பர்சன்டேஜ் அதில் மேக்ஸிமம் 20% வரைக்கும் உங்களுக்கு வருது அப்படின்னாங்க. அதாவது 3ல் 1 பங்கு, அதாவது 100 பேர் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 30-35 பேர்த்துக்கு 20% வரைக்கும் குறையுது. 10% குறையிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78% பேர்த்துக்கு. ஸோ 3/4 பேருக்கு கண்டிப்பாக ஒரு 10% உடல் எடை குறைவது நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிச்சயமாக எஃபிகசி வைஸ் இது செயல்படுற தன்மை பூர்ணமாக தான் இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம்.